இல்ல இல்ல எங்க போ சொல்லிருப்பாரு எங்க அண்ணா எங்க போ சொன்னாரு எங்க போ சொன்னாரு நீங்க யாருன்னா கேட்டீங்க பாப்பா ஓட்டு எங்க போ சொன்னாரு தெரியல நல்லமுறையில் இன்றைய உபயத்தில் ஒருவராக முடியாது ஒருத்தர் நிலையத்தை சேர்ந்து உயிரிழப்பு உபயத்தில் ஒருவராக முடியாது ஸ்ரீதர் என்று சொல்லப்பட்ட ஒரு முடிவாக இது எமக்காக கொடுத்து போனார் வெற்றுமாய் 51 சுகேஜம் ஆறு வங்கிலே ஆண்டவன் அம்மன் இருந்து அருளையும் பொருளை வாரி வழங்க வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்தது எங்க போறோம் அது ஏன் பாண்டவர்கள் வந்தார்கள் மண்டபத்தை பார்த்துட்டு போயிடலாம் கரெக்டா கேளுங்க புரியுதா ஆட்டா ஆனாங்களா சாப்பிட்டாங்களா போங்கன்னு சொன்னேன் நான் வேணாம் போங்க வீட்டுக்கு அப்படி சொன்னேன் சொன்ன ஒரு அட என்ன நீ போய் சொல்றாங்க நான் கண்டு வந்தேன் ஏதாவது பொழுதுபோக்கு லேசா ஒரு ஆட்டம் ஆடுவோம் அப்படின்னு தர்மராஜா கூட்டாது தர்மராஜா ஒண்ணு போட்டாரா தர்மராஜா அவன் கூட்டப்பா பின்ன பின்ன அவனுக்கு எங்க புத்தி வச்சு நான் என்ன சொன்னேன் இது நாம ஆடக்கூடிய ஆட்டம் அல்ல கண்ணா குடித்து சுள்ள கடிக்கும் கைகள் ஆடக்கூடிய ஆட்டம் ராஜாக்கள் ஆடக்கூடியது இல்ல வேணாண்ணா நீங்க சொன்னா ஒரு அரசனுக்கு தகுமா இந்த வார்த்தை நாம் ஒரு சத்திரியன் ஒரு அரசன் செய்யலாமாடா இந்த ஆட்டம் செய்வான் பல முறை சொல்லி பார்த்து சரி கேட்கவில்லை சூதாட்டியை உட்கார்ந்து முதலாக தோட்டார்கள் இரண்டாவது நாட்டை தோட்டார்கள் உங்களுக்கு மூன்றாவது ஆளாயிரம் தோட்டார்கள் நாலாவது பெண்ணை வச்சு ஆட சொல்லலாமா ஏண்டா எவன்டா செய்வான் அந்த ஆட்டம் பொம்பளைய வச்சு யாருன்னா சூதுல ஆடுவாங்களா பொம்பளை வச்சு சூதுல ஆடுறது எங்களா தகுமா ஏண்டா எங்க அண்ணா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு எங்க யாரா நீ வானான்னு சொன்ன கண்டிப்பா பின்னினா பின்ன பொம்பளை வச்சு சொல்லுங்க எதுக்கு அதெல்லாம் உனக்கு 4 கடைக்கு போல நீ கேட்கலாம் நம்ம அம்மா இருக்காங்களா காந்தாரி அந்த அம்மா அந்த அம்மனா ஆமா யாரு நம்ம அம்மா காந்தாரி அரண்மனையில ஆமா திரௌபதி தேவி இருக்குறாங்களா இருக்குறாங்களா சரி இருக்கட்டும் நான் முதல்ல சொன்னேன் மந்திரி எடுத்து போய் நம்மள கூட்டான்னா அது இளவழக்காக பேசுறோம் இளவழக்கு ஆமா நம்மிடத்துலயா என்ன தோத்து பாண்டவ தோத்தாரா இது பாண்டவ தோத்து என்ன தோத்தாரா இப்படி இளவழக்கு இருந்தால் அந்த இவர் ராஜாக்கள் வந்தவரே பொன்னியார் கண்டார் ஓ ராஜா யார் கண்டார் யாரிடத்துல பேசலாமா கொம்பிலே கொம்பு பட்டா புதுவை கொம்பு உண்டா கிடையாது கொம்பிலே கொம்பு பட்டு அந்த ஐவர் குதிரைக்கு அப்படித்தான் சொல்ற மாதிரி வனத்துல போயினா இருப்பான் குதிரை கொம்பு வச்சு யாருன்னா பாத்துக்கிறீங்களா அந்த திரௌபதி தேவி வனத்துல போகும்போது துயிலூர் உபயத்தை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் மூலியமாக 50 ரூபாயும் சேகர் அவர்கள் மூலியமாக 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர் வங்கியில் ஆண்டவன் அம்மனிடம் இருந்து அருளையும் பொருளையும் வாரி வாங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து
பொறுத்து நினைத்து சேர்ந்து துயிலர் உபயத்தில் உருவராக இருக்கக்கூடியான சிவலிங்கம் என்று சொல்லப்பட்ட ஐயா அவர்கள் மூலியமாக இது எமக்காக 50 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். அவர் வங்கியில் ஆண்டவன் நம்மனும் இருந்து அருமை பொருளை வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்தார். வனத்துல போயிருப்பானுங்க. இவனுக்கு இருக்கும்போது ஒரு குதிரையை பார்க்க மாதிரி திரௌபதா இந்த குதிரைக்கு ஒரு நேரத்துல இந்த காது இப்படி தூக்கின்னு இருக்கும். அது என்ன பண்ணுதா அந்த திரௌபதா மன்னா மன்னா அங்க பாருங்களா மன்னா அந்த குதிரைக்கு கொம்பு முளைச்சுக்குது அப்படின்னு சொல்லுமா திரௌபதா. இந்த 5 பேருல திரௌபதா அது குதிரைக்கு கொம்பு முளைக்காது அது காதுன்னு மறுத்து பேசுவான்ல பேசவே மாட்டாங்க. நம்பும் மைவரை போல் அந்த திரௌபதா என்ன சொன்னாலும் சரி. ஆமா திரௌபதா அந்த குதிரைக்கு கொம்புதான் முளைச்சுக்குது அப்படி என்று நம்ப மைவரை போல் பாப்பாயும் என்னை கொண்டான். அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? அது ஒரு பெண் பிள்ளையாச்சு, நான் ஒரு ஆடவன் சென்று இழுக்கிறேன். அப்பொழுது பாவமாச்சு ஒரு பொம்பளையாச்சு. அது மட்டும் கிடையாது, அது ஒரு வகையில எனக்கு அண்ணி, ஒரு வகையில என்னது தம்பி மனைவி. அந்த ஈவு இராக்கம் தயவு ஐயா தாத்தனை பண்ண மாட்டேன், தயவு நான் பார்க்க மாட்டேன். நான் சொன்ன வர்க்கமெல்லாம் நானே பொறுத்துக் கொள்வேன். எதுவுமே பார்க்க மாட்டேன், தயவு நான் பார்க்க மாட்டேன். நான் சென்ற வர்க்கம் எல்லாம் நான் இப்போ தீர்த்துக் கொள்வேன். அந்த திரௌபதா தேவி மீது எனக்குள்ள கோபம் அனைத்தையும் ஏற்று தீர்த்துக் கொள்வேன். வா சென்ற வா தாங்க மன்னர்கள் அமர்ந்திருக்கிற சபையில சூட்சமாய் கொண்டு வந்து சுருக்கினில் விடுவேன். ஒரு கருத்து, என்ன கருத்து? நாட்டுக்கு அரசன் நீ அரசல் இப்போ அதனால இந்த பண்ணத்த அரசா உனக்கு தர அரசை பற்றிட்டு நியாயமான வார்த்தை. நான் சென்று திரௌபதா தேவி இருக்குவாள். யாராவது ஒரு வயல் ஓடி வந்து யாராவது ஒரு வயல் ஓடி வந்து என்னை பார்த்து அட துர்ச்சாதனா ஏன் இந்த திரௌபதா தேவி இருக்கிறாய் அப்படி என்று கேட்பார்கள். நான் என் அண்ணன் அரசனுக்கு யாரு அத்திமாநகர வேந்தனுக்கு அடிமை அப்படின்னு சொன்னா அவன் கேப்பா என்ன அத்திமாநகரத்து வேந்தனுக்கு தானே அடிமை, நீ ஏண்டா வர அந்த ராஜன் வரட்டும் அப்படின்னு கேட்பான். அதனால எங்க அண்ணன் யோசனை என்ன பண்றாரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், போய் மறுபடியும் இங்க வர வரைக்கும் இந்த ராஜ பட்டம் கொடுக்குறாரு எனக்கு அரசுரிமை. ஆமா போய் வர போ.
நான் இப்ப யாரு? நாட்டுக்காரன். ராஜன். ஆமா. ராஜா துச்சாதன. நான் வச்சிருந்தேன் சட்டம். நான் சொல்லிட்டாங்க இளவரசி. என்ன இளவரசி? சொல்லு. உன்னையார் கண்டார், அவங்க மகாராஜா கண்டார். அப்படி என்னை வைத்து முன்னே தோற்றி இருந்தார். ராஜாக்கள் வந்து அழைத்தால் வருவேன். நீ என்ன கூப்பிட்டு அப்படின்னு சாரி முடியுங்க. இளவரசி. ஆமா. ஓஹோ, பேசலாமா? பேசலாமா? அது சொல்லலாம். சொல்லலாமா? எங்களுக்கு அடிமையாகி விட்டால் தோற்ற பொருள் ஜெயித்தவர் கடக்கம் தான். எங்களுக்கு அடிமையாகி விட்டால் அழைத்த உடனே வர வேண்டும். பேசலாமா இளவரசு? இப்ப நான் போய் அழைக்கிறேன். நான் அழைத்த உடனே வந்தால் சரி, தடுத்து பேசினால் இது என்ன? இது என்ன? இது என்ன? வாய். தடுத்து பேசினால், தடுத்து சொன்னால் வாயை பிடித்து கிழிக்கிறேன். ஓஹோ, என்கிட்ட தடுத்து சொல்ல பேச முடியுமா? அந்த திரௌபதியை வாயை பிடித்து கிழித்து விடுவேன். சொல்ல முடியுமா? அது மட்டுமா? அட புலியை பூனை வந்து வெல்லுமோ? பூனை வெல்ல முடியுமா? எனக்கு அடி தெரியாதா? நொண்டியா போட மாட்டேன். என்னடா சொல்றாரு புளிய பூனை வெல்லுமோ? போங்கால செல்லுமோன்றாரா? புளிய பூனை வெல்லுக்குது. எங்க காட்டுல வளர புலின்னா வீட்டுல வளர பூனைன்னா போய் வெள்ளலியா? முதல்ல கொடுக்கூர்ல வெண்ணுது. எங்க கொடுக்கூர்ல? ஐயா, ஆமா. கொடுக்கூர்ல வெண்ணுக்குது. கொடுக்கூர் ஒன்னாச்சா? ஒண்ணு. ரெண்டாவது திருமதியாசம். ஐயா, ஆமா. புலியா? புலியா பூனை? ஒரே ஒரு பொட்டை பூனை 100 கெடாப்புலியே தூங்குதியா? வெண்ணுக்குதியா? அதோட கீழ்பட்டு வேணும். அந்த வெண்ணுக்குது. அது போச்சா மரத்தாச்சு 21 ராத்திரி 5 வெண்ணுக்குது. வெண்ணுக்குதா துண்ணுக்குதா? வெண்ணுக்குதா? வெண்ணுக்குதியா? ஒரே ஒரு பொட்டை பூனை 100 கெடாப்புலியே வெண்ணுக்குது. போச்சா? அதோட இந்த ஊர்ல கண்டிப்பா 100 கெடாப்புலியே ஒரே ஒரு பொட்டை பூனை வெல்லும். நாம பாப்போம். இப்ப பார்க்க மாட்டோம். எம்மா பேசுறியா? பேசு. நீ எம்மா பேசுறியா? பேசுனா பொருத்தம் போறோம் நாங்க. அதனால நல்லா இருக்கும். புலியாய் பூனை வந்து வெல்லுமா? அவர் பொங்கலாப்பு தனம் இங்கே செல்லுமோ? நலியை மயிர் விழித்து நானே அழைக்கின்றேன். என்னிடத்தில் நான் சென்று அழைக்கும் போது என்னிடத்துல நாயம் எடுத்து சொன்னால் நாக்கை அறுக்கிறேன். என்கிட்ட பேசலாமா? நாயம் உன்கிட்ட பேசலாம். என்கிட்ட பேசினால் நாக்கை அறுப்பேன். அது மட்டுமா? அது மட்டுமா?
செத்து போன மாடா அந்த கம்பெனி ஓரமா நீங்க வர வாங்க அங்க வாடா சரி வாடா அங்க வாடா டேய் என்னடா இந்த புது நூதனமான கதையெல்லாம் சொல்லிக்கிற பையன் நீ சொல்றது புது நூதனமா நான் சொல்றது புது நூதனமா அவருக்கு அர்த்தம் சொல்றேன் என்ன கரெக்டா விடுறாரு அந்த கம்பெனி முன்ன செத்து போன பசுமாடு பசுமாடு கெடியாரி கண்ணு 100 கட்டு பிள்ளை திருக்கு நான் கண்ணால பார்த்தேன் என்ன இவர் சொல்றாரு கேவூர்ல நெய் ஒழுகுதுன்னா கேப்பாருக்கு மாதிரி அப்படி சொல்லாதீங்க அது தப்பு இல்ல நீ சொல்றது கேவூர்ல நெய் ஒழுகுதுன்னா கேப்பாருக்கு மொழியிலன்றா நான் சொல்றது கேளுங்க இதே மாரி செத்து போன ஒரு பசுமாடு இதே மாரி சொன்னாருப்பா இதை போல ஒரு செத்து போன பசுமாடு 100 கட்டு பிள்ளை லபக்கு தின்னுங்குது பில்லி இல்ல அதான் தின்னுங்குது இதே மாதிரி சொல்ல கொடுக்கணும்னு அதே ஊர்ல